எங்களிடம் குறைந்த விலையில் ரெடிமேட் ப்ளவுஸ் பேட்டர்ன்கள் கிடைக்கும். சாதா ப்ளவுஸ், கட்டரி ப்ளவுஸ், பிரின்சஸ் ப்ளவுஸ், போட் நெக் பிரின்சஸ் ப்ளவுஸ் ஆகிய வகைகள் அனைத்து அளவுகளிலும் கிடைக்கும். மேலும் தகவலுக்கு 7904647915 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்ம லேஸ் ஒர்க் யூஸ் பண்ணி டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங்கில் பார்த்தீங்கன்னா கழுத்தோடைய அகலம் 3 இன்ச் வச்சுருக்கேன். கழுத்தோடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. ஸோ அதை மேலே வந்து 1/2 இன்ச் நம்ம தச்சிருவோம். அதனால் 9.5 இன்ச் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம லைனிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அதை வந்து ஒரு டெமோ வந்து போட்டு பார்த்துக்கணும் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா கழுத்தோட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி, ப்ளவுஸோட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் வந்து பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ நம்ம நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷேப் போட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாத் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் கிளாத்தில் லைனிங்கை போட்டு 1/4 இன்ச் கணக்கில் தச்சு அப்படி நம்ம திருப்பிக்க போகிறோம். லைனிங்கில் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் நம்ம தைக்கும்பொழுது நடுவில் ஸ்டிப்னஸ்க்காக நம்ம எந்த ஒரு துணியும் ஆட் பண்ணலை, கேன்வாஸ் யூஸ் பண்ணலை. ஒன்லி லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் இந்த 2 துணியை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே தச்சு திருப்ப போகிறோம். அதான் நம்ம என்ன ஷேப்பில் நெக் வந்து கட் பண்ணியிருக்கிறோமோ அதே ஷேப்பில் கரெக்டாக 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி தச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம 1/4 இன்ச் கணக்கில் இப்போ தச்சுக்கலாம். இப்போ நம்ம தச்சிட்டோம். தச்சிட்ட பிறகு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. பிசுறு ரொம்ப அதிகமாக இல்லாமல் அதை 1/4 இன்ச் நம்ம தச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம கட் பண்ணும்பொழுது ஒரு நூல் சேர்த்தே நம்ம கட் பண்ணிக்கணும். ரொம்ப 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் அன்ஃபினிஷிங் வர வாய்ப்பு இருக்குது அந்த ஷேப்பில். ஸோ அதனால் நம்ம ஒரு நூல் வந்து சேர்த்தே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடுங்க. மெயினாக வந்து முக்கியமாக இதை கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப்பை வந்து ஃபினிஷிங்காக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி என்ன பண்ணிங்கன்னா திருப்பிட்டு நல்லா இந்த மாதிரி விரலால் தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிதியடை தையல் போடணும். அதான் படிமானத்துக்காக மிதியடை தையல் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அயனிங் பண்ணி கூட நீங்கள் தைக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அயன் பண்ணுறதுக்குலாம் ஏஞ்சி போய் அயன் பண்ணிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு லேட் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மிதியடை தையல் வந்து போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே லேஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக 1/4 இன்ச் கணக்கில் மீதியாட தையல் போட்டுக்குவோம். மீதியாட தையல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 1/4 இன்ச் கணக்கு தான். ஸோ நம்ம ஃபூட்டோடைய அந்த ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, ஒன் சைடு, அந்த ஒன் சைடை கனெக்ட் பண்ணி நம்ம 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்குவோம். இப்போ ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இடுப்பெல்லாம் டாட் பிடிச்சிட்டு நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடணும். ஸோ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம லைனிங்கில் எப்படி மார்க் போட்டு பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ ஒரிஜினலில் நம்ம மார்க் போட்டுக்கணும். ஸோ ஒரிஜினலில் மார்க் பண்ணும்போது ஒன் சைடு மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணணும். ஒன் சைடு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மடித்து வச்சு என்ன செய்யணுனாக்கா இந்த பக்கம் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கணும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வந்து ஒன் சைடு மார்க் பண்ணிங்க, ரொம்ப டார்க்காக மார்க் பண்ணிங்க. சாக் பீஸால் டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மடித்து கரெக்டாக அளவெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சுட்டு நல்லா ஒரு தட்டுனீங்கன்னு சொன்னாக்கா அந்த அச்செல்லாம் வந்துட்டு இங்கே இந்த பக்கம் வந்துடும். ஸோ அந்த அச்சுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் வராது, பார்க்குறதுக்கு சேம் மெஷர்மெண்ட்டாக தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம டார்க்காக மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடிமேட் லேஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெடிமேட் லேஸ் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் லேஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ லேஸில் நிறையா வெரைட்டி இருக்குது. 1/4 இன்ச்சில் இருக்குது, 1/2 இன்ச்சில் இருக்குது, 3/4 இன்ச்சில் இருக்குது, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு லேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 3/4 இன்ச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு 1/4 இன்ச் லேஸு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னாக்கா பிளான் பண்ணிக்கணும். எந்தெந்த லேஸ் எதில் வந்து கவர் ஆகும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தைச்சிட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே கவர் பண்ணுற லேஸு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வந்துடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கணக்கில் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு தைச்சிட்டே வரும்.
முக்கியமாக நம்ம இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மேல் நூல் வந்து லேஸுக்கு என்ன கலர் இருக்குதோ கோல்டன் கலர் அந்த கோல்டன் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம மேல் நூலை மட்டும் நம்ம மாற்றணும். கீழ் நூல் பார்த்தீங்கன்னா பாபின் கேஸில் இருக்கிற நூல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ப்ளவுஸோடைய நூலே இருக்கலாம் ரெட் கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேல் நூல் மட்டும் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸுக்கு தகுந்த மாதிரி நூலை வந்து மாற்றி தைக்கணும். அதே மாதிரி ரொம்ப பொடி தையலும் வச்சிடக்கூடாது, ரொம்ப பெரிய தையலும் வச்சிடாமல் நார்மல் தையல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப டைட்னஸ் நம்மளுடைய தையெல்லாம் வந்து டைட்னஸாக வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த லேஸ் வச்சு நீங்கள் தைக்கும் பொழுது ரொம்பவே சுருக்கமாகிடும், அந்த டிசைனர் ஒர்க்கே வந்து பார்க்க அழகாக இருக்காது. ஸோ தையல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கணும் தரவா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி மேல் நூல் மட்டும் மாற்றும் பொழுது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் நூல் வந்து மேலே தெரியும், டாட்டாக வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சாதாரணமாக ஒரு துணியில் நீங்கள் தச்சு பாருங்கள். தச்சு பார்த்து கீழ் நூல் வந்து டாட் எதுவும் மேலே வரலன்னா நீங்கள் லேஸ் வந்து தைக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி டாட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா மேலே இருக்கிற நூல் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள். மேல் நூல் வந்து டைட்டாக இருக்கிறதால தான் கீழே இருக்கக்கூடிய நூல் வந்து லூஸாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த டாட் வருது. ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கக்கூடிய அந்த லேஸ் வச்சுட்டோம் சென்டரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வரக்கூடிய லேஸ் வச்சு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சிங்களா ஃபஸ்ட்டு வச்ச அந்த லேஸெல்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம அந்த பிசரெல்லாம் கட் பண்ணிடணும். கரெக்டாக இந்த லேஸுக்குள்ளார கவர் பண்ணுற மாதிரி அந்த பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேஸை வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சிங்கிளாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டபுள் லேஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். பட் இந்த ஷேப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் டிசைனர் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் லேஸ் தான் வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் டபுள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து சிம்பிளாக வந்து ஒன் சைடு லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த சைடு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தடில் இந்த சைடும் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடும் நம்ம வந்துட்டு கரெக்டாக அதே மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணும்பொழுது இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த பிசரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அதை வந்து கட் பண்ணிக்குவோம். அந்த பிசரெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்பொழுது ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய அந்த லேஸையும் கட் பண்ணிடக்கூடாது, கீழே இருக்கக்கூடிய ப்ளவுஸுடைய பீஸையும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கட் பண்ணணும். ஸோ எல்லா பீஸரும் அந்த லேஸுக்குள்ளார கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த லேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சென்டரில் லேஸ் வச்சுட்டோம், சைடில் லேஸ் வச்சுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஷோல்டரில் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்து இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது எல்லாமே வந்து கவர் ஆகிடும் பாருங்கள். ரெண்டாவதாக வச்ச அந்த லேஸும் கவர் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே அதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கில் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும். நமக்கு மார்க் எதுவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அன்ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ அதனால் மார்க் வந்து கவனமாக நல்லா டார்க்காக போட்டுங்க. குறிப்பாக இந்த கார்னர்லாம் நல்லா மடித்து கூர்மை வர அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கூர்மையாக நீங்கள் தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த லேஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் லேஸ் தான் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டபுள் லேஸ் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். டபுள் லேஸ் வச்சுட்டு சென்டரில் நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து சிங்கிளாக ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்லேருந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பயுமே டிசைனர் ஒர்க் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் அதாவது ரைட் சைடு மட்டும் நம்ம அந்த ஒர்க் வந்து டிசைனர் ஒர்க் வந்து பண்ணிக்கணும். பேக் நெக்கில் என்ன டிசைன் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி ஃப்ரண்ட் நெக் அதாவது ரைட் சைட் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஃபுல்லாக லேஸ் வந்து கவர் பண்ணிகிட்டே வந்துடலாம். கவர் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிசர் இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான டிசைன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டபுள் லேஸ் கூட வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். சரி நேர்களே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.